அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு கலிமா தான், ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் மட்டும் 4 முக்கியமான பலன். நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான 4 பலன்கள். அந்த ஒன்று நீங்கள் ஓதிட்டீங்கன்னா 4 பெரிய பலன்கள் கிடைத்துவிடும். என்ன அது? அது யார் சொல்லிக் கொடுத்தது? நம் நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்லிக் கொடுத்தது. அது என்ன கலிமா அது என்பதை தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். கடைசி வரை தொடர்ச்சியாக பாருங்கள். சிறந்த நற்பலன் உங்களுக்கு இதில் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் ஒருவர் நான் பின்னால் சொல்லக்கூடிய இந்த கலிமாக்களை ஒரு நாளைக்கு 100 தடவை ஓதி விடுவாரோ, ஒரு நாளைக்கு வெறும் 100 தடவை ஓதி விடுவாரோ, அல்லாஹ் 4 விதமான பாதுகாப்பை தருவான். 1, வறுமை அவர்களை போட்டு வாட்டி வதைக்காது. வறுமையின் கோர தாண்டவம் அவர்களிடத்தில் எந்த வேலையும் செய்யாது. கடுமையான வறுமையில் சிக்கி, பொருளாதார நெருக்கடியில் சிக்கி, இன்னைக்கு பெரிய பெரிய நபர்களும் கூட தற்கொலையை தீர்வாக எடுத்துக்கொண்டு போயிடுறாங்களே. கடனை கொடுத்து வாங்கின கடனை அடைக்க முடியல, வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தினால, பொருளாதார இழப்பினால வீட்டில் நிம்மதி இல்லை, கடையில் வந்தாலும் நிம்மதி இல்லை, நண்பர்களை பார்க்க போனால் நிம்மதி இல்லை, கடைசியில் தான் வாழ்க்கையை தானே முடித்து கொள்ளக்கூடிய அந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்களா இல்லையா? அப்போ அந்த மாதிரியான ஒரு வறுமை, அந்த மாதிரியான ஒரு பொருளாதார நெருக்கடி அவருக்கு வராது. 1. 2வது, இந்த கலிமாவை ஓதுவதினாலே இந்த கலிமா கபரிலே நமக்கு துணையாக இருக்கும். கபரினுடைய அந்த தனிமையினுடைய அந்த வஹ்ஷத்தை என்ன சொல்றது, அந்த தனிமையினுடைய அந்த ஒரு விதமான இருக்க நிலையை அல்லாஹ் இந்த கலிமாவின் மூலமாக மாற்றி அமைப்பான். இந்த கலிமாவை நமக்கு துணையாக ஆக்குவான். ஏங்க, வீட்டில் நமக்கு துணைக்கு ஆள் இருக்காங்க, வேலை பார்க்குற இடத்துல துணைக்கு ஆள் இருக்காங்க, பைக்கில் போனால் பின்னாடி துணைக்கு ஆள் இருக்குது, பயணத்தில் போனால் நம்ம கூட பக்கத்தில் யாராவது உட்காந்து பயணிச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாத்துலேயும் துணைக்கு ஆள் வருது. யாரையாவது வராட்டியும் கூட யாரையாவது கூட்டிகிட்டு போயிடுறோம். ஆனால் யாரையுமே கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு பயணம், யாருமே துணைக்கு இறக்க முடியாத ஒரு பயணம் இருக்குமே, ஆனால் அதுதான் நம்முடைய மரணம். யாராவது வருவாங்களா? பக்கத்தில் வந்து யாராவது உட்காந்துக்குவாங்களா? கிடையாது. வீட்டில் இருக்கிற வரையே தான், கபருக்கு போகிற வரையே தான், அங்கே கபிரிஸ்தானுக்கு போகிற வரையே தான் எல்லாம் கொண்டு வச்சுட்டு தனியாக வந்துடுவாங்க. அந்த தனிமையின் வீட்டில் நமக்கான துணையாக யார் இருப்பார்? நாம் ஓதுகிற இந்த கலிமா இருக்கும். 100 முறை ஓதினால் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 3வது சொன்னாங்க, வாழ்க்கையிலே செல்வம் உங்களுக்கு பெருக வேண்டும் என்றால், நல்ல உங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையணும், நல்ல உயர்ந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து கிடைக்கணும், நான் ஒரு தொழில் தொடங்கியிருக்கேன், நான் ஒரு வேலையில் போய் சேர்ந்துருக்கிறேன், எனக்கு இதில் இருந்து நல்ல பரக்கத்து கிடைக்கணும், நல்ல செழிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் இந்த கலிமாக்களை 100 விடுத்தம் ஓத வேண்டும். 4வது முக்கியமான பலன், சொர்க்கத்தை கூட உங்களை இந்த கலிமா அடைய செய்துவிடும். சொர்க்க வாசலை எட்டி பிடிக்க செய்துவிடும் இந்த கலிமா. 4 இந்த நற்பலன்களை பெற்றுத்தருகிற கலிமா. அந்த கலிமாவை 100 முறை நீங்கள் ஓதினால் உங்களுக்கு அந்த சிறந்த பலன் கிடைக்கும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 4மே முக்கியம் தானே. வறுமை நீங்கிறது முக்கியம், கபருடைய தனிமை நீங்கி நமக்கு பாதுகாப்பு துணை இருப்பது முக்கியம், செல்வம் பெருக வேண்டும் இதுவும் முக்கியம், வாழ்க்கையினுடைய லட்சியமே என்ன, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்று நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகணும், அதான முக்கியம். இந்த 4மே இந்த ஒரு கலிமாவின் மூலமாக கிடைக்கும். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. நான் பல காணொளிகளே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், வெறுமின்ன இதை ஓதுனா மட்டும் பத்தாது. அல்லாஹ்வுடைய இபாதத் இருக்கணும், அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கணும், ஹலால் ஹராமை பேணக்கூடிய சிந்தனை இருக்கணும், நம்முடைய பார்வையில் பேணுதல் இருக்கணும், அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், நம்ம கடந்த காலத்தில் இருந்த பாவத்திலிருந்து தௌபா செஞ்சு மீளணும். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு சேர்த்து இதை செய்யும் பொழுது பலன் கிடைக்கும். வெறுமின்ன இதை மட்டும் நான் 100 தடவை ஓதுவேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வேறு எதுவும் செய்ய மாட்டேன், தொட மாட்டேன் அப்படின்னா அதில் பலன் இல்லை. பெருமக்களே, இபாதத்துடன் கூடிய அமலுக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து உண்டு. அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன கலிமான்னு சொல்கிறேன் கேளுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். அவ்வளோதான், முடிஞ்சு. எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு. அதே நேரத்தில் என்னால் கிடைக்கக்கூடிய பலன் எவ்வளோ மகத்தானது. லா இலாஹ இல்லல்லாஹு அல் மலிக்குல் ஹக்குல் முபீன், முடிஞ்சிருச்சு. யார் இதை 100 தடவை ஓதுகிறாரோ அவருக்கு நான் பின்னால் நான் மேலே சொன்ன அந்த 4 நற்பலன்களையும் கிடைக்கும் என்று எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே இந்த கலிமாவை நாம் உள்வாங்கிக் கொண்டு
நம்முடைய வாழ்க்கையிலே ஓதுவதற்கு முயற்சிப்போமாக, ஓதி அதனுடைய பலன்களை பெறுவதற்கு முயற்சிப்போமாக. இந்த 4 விஷயத்தில் யார் யாருக்கு என்ன தேவை அதிகமாக இருக்கிறதோ அந்த தேவைகளை மையப்படுத்தி அந்த தேவைகளை மனதில் கொண்டு இதை கண்டிப்பாக தொடர்ச்சியாக ஓதி வருவோம். வல்ல அல்லாஹ் அதற்குரிய சிறந்த பலனை நமக்கு தருவான். வல்ல அல்லாஹ் அதை அனுபவிக்கக்கூடிய தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நசீபாக்குவானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.